போன வீடியோவில் உடம்ப வந்து லூஸ் பண்ணுறது அது நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ அதுக்கு அடுத்த தொடர்பு இப்போ வந்து இடுப்பு வந்து உங்களுக்கு இந்த இடுப்பில் உள்ள ஃபேட்டு, வயிற்றுல உள்ள ஃபேட்டு, தொடையில் உள்ள ஃபேட்டெல்லாம் குறைக்கிறது. உங்களுக்கு இடுப்பு வலி வராது. இடுப்பு வலி வராத இருக்க இந்த கால் இடுப்புக்கும் கீழே உள்ள வலியெல்லாம் உங்களுக்கு இல்லாத இருக்கிறதுக்கு நான் இப்போ சொல்லி தர போகிறேன். அதில் உள்ள தொடர்பு தான் இது. பாருங்க. நல்ல மூச்சை இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும். அடுத்தது காலை கொஞ்சம் அகலமா வச்சு இந்த கை எங்க போகுதோ அங்க நம்ம கண் பார்வை நல்லா போகணும். இந்த இடுப்பு வந்து நல்லா திருகணும். 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட். ஸ்லோவா செய்யணும். நீங்க ஸ்லோவா பண்றது உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிக்க முடியலன்னா கூட இவ்வளவு பண்ணணும். அடுத்தது அப்படி பண்ணலாம். ரொம்ப ஹார்டா செய்யக்கூடாது, ஸ்லோவா பண்ணணும். நெக்ஸ்ட். அடுத்தது காலை வந்து இப்படி நீங்க இது ஆட்ட உங்களுக்கு இந்த ஃபேட் எல்லாம் குறைஞ்சிரும். இந்த ஃபேட்டு குறையும். வயிற்றுல உள்ள ஃபேட்டு, பின்னாடி பக்கம் இருக்கிற இந்த ஃபேட் எல்லாம் உங்களுக்கு குறையும். அதுக்குதான் இந்த ஆசனம். பட்டர்ஃப்ளை. இதே மாதிரி ஸ்லோவா இதை செய்யலாம். இந்த கால வேலையில இதை நீங்க செய்ய நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க. அது பிரம்ம முகூர்த்தம்னா அந்த காலையில 5 to 6 6 to 7 அந்த அந்த சூரியன் கிளம்புறதுக்குள்ள நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு கொடுக்காது. நீங்க செய்ய உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. அப்புறம் அதான் அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது. அந்த கால வேலை, கல்யாணம் பண்றது, கும்பாபிஷேகம் பண்றது, வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, இதெல்லாம் அந்த கால வேலையில செய்யறாங்கன்னா அது வளர்ச்சி உள்ள நாள் நேரம். அதே மாதிரி நீங்களும் உங்க உடம்பு வந்து நோய் இல்லாத நீங்க வாழணும்னா அந்த கால வேலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த நீங்க ஆசனாசம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நலமா இருப்பீங்க. உணவு முறையும் இருக்கு. உணவு வந்து நம்ம ரைஸ் எல்லாம் நிறைய எடுக்கக்கூடாது. ஆர்கானிக் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்து டீ காபி இதெல்லாம் குடிக்கக்கூடாது. பால் சாப்பிடலாம். அதுல வந்து உங்களுக்கு டீ காபி தான் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா சுக்கு மல்லி இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்லா காய்ச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, ஒரு டம்ளரா இல்லை அரை டம்ளரா நீங்கள் வந்து அதை காய்ச்சி அதில் இது 2 பவுடர் இது போட்டு அதில் பாலை கொஞ்சோண்டு ஊற்றி தண்ணியில் காய்ச்சி அது கொஞ்சம் நல்லா சுண்டுன பிறகு அப்புறமா அதில் பால் போட்டு கீழே இறக்கி வச்சு அதில் நாட்டு வெல்லமோ இல்லை பனை வெல்லமோ அதை போட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், புத்துணர்ச்சி ஏற்படும். டீ காபி எல்லாம் வந்து உங்களுக்கு அது ஒரு அடிக்ட் மாரி தான். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டென்ஷன், கோவம் வரும். அப்புறம் 2வது வந்து இந்த முடி நரைக்கும். அதெல்லாம் இல்லாத முகம் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும், மனசுக்கும் நல்லா இருக்கும். அந்த சுக்கு மல்லி காப்பி தான் அப்பெல்லாம் முதியோர்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, முன்னோர்கள். அதனால அவங்க வந்து நல்ல நலமா இருந்தாங்க. அது மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. பழ வகையெல்லாம் ஒரு வேளை வந்து பழ உணவா இருக்கணும். அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நலமா இருக்கும். நல்லா சத்தாவும் இருக்கும். உடம்பும் உங்களுக்கு நல்லா லூஸ் கொடுக்கும். அப்புறம் கீரைகள்லாம் நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நலமா இருக்கும்.